பசங்க படிக்கிறாங்க. படிக்கிறது வந்து பெரும்பாலும் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனோன்னா மறந்துச்சு சார். நல்லா படித்தேன், எக்ஸாம் ஹாலுக்குள்ள மறக்குது அப்படிங்கிறாங்க. இதில் முதல்ல என்னென்னா சார், இன்ட்ரெஸ்ட்டோட ஒன்று படித்தேன் அப்படின்னு நமக்கு மறக்காது. இப்போ ஏன்னா இப்படி சொல்லும் பொழுதே பிள்ளைகளுக்கு வந்து மற்றவங்க சொல்கிற அட்வைஸ் எப்படி இருக்குன்னா சார், உங்களுக்கு வந்து அந்த மெமரி டிசார்டர் இருக்குது, லேர்னிங் டிசபிலிட்டி, இந்த மாத்திரை சாப்பிடுங்க, அதை இப்படி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த புள்ள வந்து படிக்குது மறக்குதுன்னு சொல்லுதோ, இப்போ அந்த பிள்ளைக்கு சினிமா பாட்டு மறக்குதா? மறக்க மாட்டேங்குது. பசங்களாக இருந்தால் கிரிக்கெட் ஸ்கோரு என்னென்னத்தையோ நமக்கு தெரிய எவ்வளோ டேட்டாக்களை பசங்க ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. இப்போ அதே மனிதன் தான் ஏன் ஒரு செய்தி அவனுக்கு வந்து மெமரியில் எப்போ தூங்குறப்ப எந்திரிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இது ரீசன் என்னன்னா ஆர்வம். இப்போ கொஞ்சம் நம்ம வந்து ஆர்வப்படுத்தினோம்னா அது வந்து மறக்காமல் அவங்க மெமரியில் இருக்கும். இது ஒரு பொதுவான அறிவுரை. இது இல்லாமல் வேற என்னென்ன டிப்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னாக்க, முதல் வந்து படிக்கிறது வந்து சார், அது வந்து ஒரு நீரோட்டம் மாதிரி தான். அப்படியே புக் எடுக்கிறாங்க, படிக்கிறாங்க, அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்கன்னா அது காத்தோட காத்தா போயிடும். அதை எழுதி பார்க்கறது தான் அது படிப்பினுடைய முழுமை. படிக்கிறதுனாலே முதல்ல பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும், படிப்பு அப்படின்னாலே படித்ததை எழுதி பார்க்கறது பேர் தான் படிப்பு. இப்படி புக்கை நம்ம எப்படி படிக்கிறது பேர், அது சும்மா நியூஸ் பேப்பர் படிக்கிறது. அப்போ படித்ததை எழுதி பார்க்கறதுங்கிறது தான் வந்து உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு பெரிய டூல். அது எல்லா ஸ்கூல்லையும் சொல்லி கொடுக்கறது தான். அதனால எழுதி பார்க்கறதுங்கிறது ஒரு கட்டாயமாக அவங்க செய்யணும். அடுத்து படிக்கிற நேரத்தில் பேரலல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு பண்ணுவாங்க. இப்போ வந்து டிவி பார்த்துட்டு படிக்கிறது, ஃபோனை நோண்டிட்டு படிக்கிறது, எனக்கு இப்போ பாட்டு கேட்டுட்டு படிக்கிறது, இது செய்யக்கூடாது. அப்போ என்னன்னா வந்து அதை சொன்ன மாதிரி அந்த காத்தோட காத்தா போயிடும். அது என்னன்னா அந்த படிக்கிறது அது சிரமம்னு நினச்சிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு படித்தா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இருக்கும்னா அது நேரம் வேணா பாஸ் ஆகுமே தவிர, அந்த புத்தகங்களுடைய பக்கங்களை வேணா படித்து முடிக்கலாமே தவிர கல்வி வந்து மண்டையில் ஏறாது. சொல்லுவாங்க, அதாவது நம்ம ரீட் பண்ணக்கூடாது, லேர்ன் பண்ணணும். லிசன் பண்ணக்கூடாது, லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேர்னிங் வராது. ரீடிங் வரும், லிசனிங் வருமே தவிர லேர்னிங் வராது. அதனால படிச்சாங்க அப்படின்னாக்க ஒரு டேபிள் சேர், ஒரு ப்ராப்பரான செட்டப்ல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படிக்க அவங்க வந்து பழகிக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நைட் ஸ்டடீஸை வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஓகே, அதை நான் ஏன்னா இரவு நேரங்கிறது தூங்குறதுக்குன்னு இருக்கிறது. அப்போ அந்த நைட் ஸ்டடீஸ் அவாய்ட் பண்ண. ஆனால் இது வந்து மாணவர்கள் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, சார் நைட்டு தான் டிஸ்டர்ப் இல்லாமல் படிக்க முடியும். ஏன்னா பகல் நேரத்தில்னாக்கா அம்மா ஒரு வேலை சொல்லுவாங்க, ஸ்கூலில் ஹோம் ஒர்க் இருக்குன்னு எல்லாரும் முழிச்சிருக்க நேரத்தில் எல்லாரும் நம்மளை வேலை வாங்குறாங்க. நான் உண்மையாகவே படிப்புங்கிறது கண்டினியூட்டி அவசியம் சார். ஏன்னா நானும் பல எக்ஸாம் ப்ரிப்பேர், நீங்கள் ஒரு 2 நிமிஷம் படிக்கிறீங்க, 2 வேலை இப்படி படிக்கவே முடியாது. உட்காந்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிச்சீங்கன்னா ஒரு கான்செப்டை உள்வாங்க முடியும். அப்போ இதுக்கு வந்து தடையாக இருக்கு. அதனால் நைட்டு எல்லாம் படுத்து தூங்கிடுறாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. 2 ஹவர் 3 ஹவர் இஷ்டப்படி நீங்கள் படிக்கலாம் அவங்க சொல்கிறாங்க. பட் நான் என்ன அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன்னா, நீங்கள் நைட் ஸ்டடி பண்ணாதீங்க, ஒரு 8-9 மணிக்கு படுத்து தூங்கிடுங்க. ஒரு தஹஜ்ஜத் நேரம், ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 4-4:30 எந்திரிங்க, தஹஜ்ஜத்தை தொழுங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, ஃபஜ்ரை தொழுங்க, அப்புறம் படிச்சுக்கிட்டே இருங்க. சின்ன உறக்கம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி தூங்கிட்டு மறுபடியும் எந்திரிச்சு உங்கள் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுங்க.